விஜய் டிவில பலரும் விரும்பி பார்த்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு சீரியல் தான் நீ நான் காதல். 2023 நவம்பர் மாசம் தொடங்கப்பட்ட இந்த சீரியல் இதுவரைக்கும் 350 எபிசோட்ஸை கடந்து ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு சீரியலா டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு வருது. இந்த நிலையில இந்த சீரியல் சீக்கிரம் முடிய போறதா நீ நான் காதல் சீரியல் ஃபேன்ஸுக்கு ஷாக் கொடுக்கற வகையில ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஆக்சுவலா நீ நான் காதல் சீரியல் ஓன் ஸ்டோரி லைனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஹிந்தில 2011 to 2012 வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகி ஹிட் ஆன இஸ் பியார் கோ கியா நாம் தூன்ன்ற சீரியல ரொம்ப வருஷம் கழிச்சு தெலுங்குல நுவ்வு நேனு பிரேமான்ற பேர்ல கடந்த 2022ல ரீமேக் பண்ணவே அது ஆடியன்ஸ் மத்தியில இருந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ வாங்கி கொடுக்க, அதனால தமிழ்லயும் இதை ரீமேக் பண்ணிடலாம்னு சொல்லி தாய் கிரியேஷன்ஸ் என்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி ரைட்ஸை வாங்கி ஆக்டர் பிரேம் ஜேக்கப் மற்றும் வர்ஷினி சுரேஷ மெயினா நடிக்க வச்சு எடுத்து டெலிகாஸ்ட் பண்ண தொடங்கியிருந்தாங்க. என்னதான் இந்த சீரியல்ல இருந்து ஆக்டர் சாய் காயத்ரி மாதிரி இடையில சிலர் விலகி இருந்தாலும் இந்த சீரியலுக்கான டிஆர்பி குறையாம பாக்குற ஆடியன்ஸோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருந்தது. பட் சமீபத்துல இந்த சீரியலோட டிஆர்பி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம். இப்படி இருக்கிற நிலைமையில ரீசெண்டா இந்த சீரியலோட ஷூட்டிங் வர ஏப்ரல் 15 முடிஞ்சிரும்னு, அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரமே கிளைமேக்ஸ் ஒன் டிவில டெலிகாஸ்ட் ஆயிரும்னு சொல்லி சில தகவல்கள் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு வருது. மேலும் டிஆர்பி குறைஞ்சதுனாலதான் இந்த சீரியல் முடிவுக்கு வர காரணம்னு சொல்லப்பட்டுக்கிட்டு வருது. இந்த ஒரு விஷயம் நீ நான் காதல் சீரியல் ஃபேன்ஸுக்கு சோகத்தை வர வளைச்சது மட்டும் இல்லாம சிலர் விஜய் டிவி மேல கோபப்பட்டும் பேசிக்கிட்டு வராங்க. இன்னும் சிலர் ரீசெண்டா தான் பனிவிடும் மலர்வனம் சீரியலை முடிச்சு விட்டீங்க, இப்ப இதையும் முடிக்க போறீங்க, ஏன் இப்படி நல்ல சீரியலா பார்த்து முடிச்சுக்கிட்டு வரீங்கன்னு சொல்லி ஆதங்கப்பட்டு கேள்வி எழுப்பிக்கிட்டு வராங்க. சோ நீ நான் காதல் சீரியல் முடிய போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி சீரியல் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.